ஹாய், வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, இயற்கையில் உள்ள நானோ. இந்த நானோ அப்படின்ற இந்த தொழில்நுட்பத்தை, நானோ அப்படின்ற இந்த துகளுடைய பண்பை இப்போ தான் அறிவியல் ஆராய்ச்சிகளில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றியான அறிவியல் சிந்தனைகளை நம்ம எல்லா துறைகள்லையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கை நம்மளுக்கு அருமையான ஒரு கட்டமைப்புகளில் நானோ துகள்களுடைய இன்றியமைப்பை நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே காமிச்சிருக்கு. ஒரு எளிமையான ஒரு விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனிதர்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் இயற்கையை பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சோம். பொதுவாக சக்கரத்தை கண்டுபிடிச்சதுல இருந்தே சரிங்களா, ஒரு வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்து தான் மனிதன் முத விமானம் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிக்கிறான். மனிதனுக்கும் தனக்கும் பறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உருவாகுது, அதுக்கான தேடல் உருவாகுது. அந்த தேடலுக்கான ஒரு நியாயமான ஒரு மேற்போக்கு ஆராய்ச்சிகள் அடுத்து என்ன செய்கிறான், ஆய்வுகளை மேற்கொள்கிறான் இல்லைங்களா. அடுத்து நம்ம தேவைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இன்றைக்கி இருந்துக்கிட்டு நாளைக்கு நம்ம இப்போது அமெரிக்காவுக்கு போகணுமோ அல்லது மற்ற எந்த ஒரு மேலை நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் எளிமையாக என்ன செய்ய முடியும், கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கடல் மட்டும் இல்லை, நம்ம தூரத்தில் பார்க்கக்கூடிய நிலாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க கூட என்ன செய்ய முடியும், இன்னும் ஒரு 15 வருஷத்தில் சொல்ல முடியாது, எல்லாம் போயிட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துக்கிட்டே வர்றதுக்கு இயற்கை நம்மளுக்கு எப்பவுமே என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே போல தான் இந்த நானோ ஆராய்ச்சிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால், சில ஆராய்ச்சிக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய சில ஒரு நுட்பமான ஒரு எடுத்துக்காட்டுகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதை ஆய்வகங்களில் எந்த அளவில் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு 5 உதாரணங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா. முதல் உதாரணமே ஒரு உயிரியல் தொடர்பான ஒன்று, ஓரிலை டிஎன்ஏ, ஈரிலை டிஎன்ஏ. எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த டிஎன்ஏ அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த டிஎன்ஏ அப்படின்றது மனிதனுடைய கட்டமைப்பு, நம்மளுடைய உடல் அமைப்பே எதால தான் உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த டிஎன்ஏவால் தான் உருவாயிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ஓரிலை டிஎன்ஏ. இந்த ஓரிலை டிஎன்ஏ, ஈரிலை டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏவுடைய அளவு எந்த அளவில் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 3 நானோமீட்டர் அளவு கொண்டது. இதோட இது அனைத்து உயிரினங்களுக்கும், அனைத்து உயிர்வாழ் உயிரினங்களின் கட்டமைப்பாக உள்ளது. கட்டமைப்பு இதோடைய அளவு எந்த அளவில் இருக்குது அப்படின்னா 3 நானோமீட்டர்கள் மட்டுமே. புரிச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு இரண்டு மதிப்பெண்ணில் கூட கேட்கலாம், உனக்கு தெரிஞ்சு இயற்கையில் இருக்கக்கூடிய நானோ என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஓரிலை டிஎன்ஏவும் ஈரிலை டிஎன்ஏவும் நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதே போல் ஒரு மார்போ பட்டாம்பூச்சி, பூச்சிகள். இந்த மார்போ பட்டாம்பூச்சிகள் மற்ற பட்டாம்பூச்சிகளை விட இதோடைய செதில் அமைப்புகளே நானோ வடிவமைப்பில் அமைஞ்சிருக்கும். இந்த நானோ வடிவமைப்பு என்ன காட்டுது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு இந்த துகள்களின் அளவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிணாமத்தில் ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்கிறதுனால அது தன்னுடைய வண்ணத்தை மாற்றி அமைக்குது. எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சில நேரங்களில் உலோக நீல நிறத்துலையும் பச்சை சாயலையும் என்ன செய்யும், மாறி அமைச்சு காட்டும். உலோக நீல நிறத்துலையும் பச்சை சாயலே இருக்கும். சரிங்களா. பச்சை சாயல்கள். புரிச்சுக்கலாப்பா. இந்த மார்போ பட்டற்பூச்சிகளுடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய செதில்களில் இருக்கக்கூடிய நானோ துகள்களுடைய அந்த துகள் அளவு மாற்றி அமைக்குது. சரிங்களா. துகள் அளவை மாற்றி அமைக்கிறது தான் நம்ம ஆய்வகத்துக்கு இங்கே எழுதுகிறாங்க. இதேமாரி நானோ துகள் அமைப்பை நம்ம அளவை மாற்றி அமைக்கும் போது ஃபுல்லாமே அது மேலே படக்கூடிய ஒளிகள் ஃபுல்லாக என்ன செய்யும், அதோட இடைவினை புரியும் போது அந்த துகள்களின் அளவை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, வண்ணங்களை பிரதிபலிக்கும் போது அது மாற்றி அமையுது. சரிங்களா. அப்போது ஒளி இடைவினை புரியும் போது பல வண்ணங்களாக மாறும். சரிங்களா. இதுதான் நம்ம ஆய்வகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் ரொம்ப முக்கியமான அடுத்த ஆய்வு என்ன அப்படின்னா, மயில் இறகு.
இந்த மயில் இறகு அப்படின்றத நம்ம டெய்லி என்ன செஞ்சுருப்போம், கையிலேயே என்ன செஞ்சுருப்பீங்க, தொட்டு பார்த்துருந்துருப்பீங்க. இந்த மயில் இறகு கூட என்னது, இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நானோ வடிவமைப்பு தான்ப்பா. மயில் இறகுகளில் ஒளி படும்போது அது எப்படி இருக்கும், நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி, அதாவது ஒளிர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த ஒளிர்ற மாதிரி தெரியறதுக்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய நானோ கட்டமைப்பு. அந்த நானோ வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அதோடைய அளவு 10 நானோமீட்டர் அளவு இருக்கும்பா. 10 நானோமீட்டர் அளவு கொண்டது. அது குறிப்பாக இது 2 பரிமாணம், அதாவது 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 பரிமாண ஒளிப்படி அமைப்பை கொண்டது. முக்கியமானது என்ன அப்படின்னா 2 பரிமாண ஒளிப்படிக அமைப்பு கொண்டது. 2 டைமென்ஷன். சரிங்களா. அப்படி 2 டைமென்ஷனில் இருக்கிறதுனால இது மேலே படக்கூடிய ஒளி இடைவெளி புரியும் போது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் அப்படியே அது ஒளிர்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுது. இதில் படக்கூடிய ஒளி இடைவெளி புரியும் போது என்ன காட்டுது, இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது, இடைவினை புரியும்னா இன்ட்ராக்ஷன் அர்த்தம். சரிங்களாப்பா. அப்படி இடைவினை புரியும் போது என்ன செய்யுது, ஒளிருது. ஒளிர்தல் ஏற்படும். ஸோ இதே ஆய்வில் பயன்படுத்தும் போது என்ன செய்கிறாங்க, இந்த மயில் இறகுகளில் இருக்கக்கூடிய இதே அமைப்பில் இருக்கக்கூடிய சில 10 நானோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய வடிவமைப்பில் நானோ துகள்களை வச்சு உருவாக்கக்கூடிய சில ஒளி பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்ட். இதை வச்சு நம்ம ஏதாவது சில பொருட்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒளிப்பூச்சி பண்ணியிருந்தோம்னா இரவு நேரங்களில் கூட அதுக்கு கிடைக்கக்கூடிய சிறிதளவு ஒளியை வச்சு என்ன செய்ய முடியும், அதால் ஒளிர முடியும். புரிஞ்சுங்களா. இப்படி தான் என்ன செய்கிறாங்க, இதை கட்டமைக்கிறாங்க. அடுத்தது 4வது நம்ம பார்க்கக்கூடியது கிளி மீன்கள். இந்த கிளி மீன்கள் பொதுவாக கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பவள பாறைகள் இருக்கும் இல்லையா, அந்த பவள பாறைகளை அடுத்தடுத்து என்ன செய்யும், அப்படியே நொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதான் அதோட டெய்லி உணவே. அப்படி அந்த பவள பாறைகளை நொறுக்கணும் அப்படின்னம்னா அதோடைய அலகுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய வாய் அது எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படங்களில் அதோட வாயை பார்க்கும்போது அது கிளி போலவே இருக்கிறனால இதுக்கு கிளி மீன்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த கிளி மீன்கள் தன்னுடைய வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக அந்த அலகுல இருக்கக்கூடிய கனிம அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, புளோரோபடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனிமம். அந்த புளோரோபடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனிமம் எப்படி இருக்குன்னா, ஒரு பின்னப்பட்ட நார் கொண்ட ஒரு நானோ வடிவமைப்பை கொண்டிருக்குப்பா. சரிங்களா. பின்னப்பட்ட நார் போன்ற வடிவமைப்பு, பின்னப்பட்ட நானோ வடிவமைப்பை கொண்டது. அது ஒரு நார் வடிவில் இருக்கும், நார் போன்ற. சரிங்களா. பின்னப்பட்ட நார் போன்ற வடிவமைப்பு கொண்டதுப்பா. இந்த கனிமத்தின் பெயர் முக்கியமானதுப்பா. கனிமம் புளூரோபடைட். சரிங்களா, புளூரோபடைட். ஸோ இந்த கனிமத்தை தான் அதோடைய அழகுல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நார் போன்ற பின்னப்பட்ட வடிவமைப்பில் வச்சுருக்கு. அப்படி இது ஒரு சங்கிலி தொடர்பாக இது என்ன செய்யுது, இந்த நானோ வடிவமைப்பில் இருக்கிறதுனால இதை பிரிக்க முடியாததாகவும் அதிக நிலைப்புத்திறன் கொண்டதாகவும் இருக்குது. சங்கிலி வலை போன்று பின்னி இருக்கிறதுனால சரிங்களா, நிலைப்புத்தன்மை ரொம்ப அதிகம்ப்பா. நிலைப்புத்தன்மை மிக அதிகம். அதனாலே என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதை வச்சே சில உடையாத பொருட்கள் ரொம்ப அதிக, அதாவது ஆய்வகத்தில் நம்மளுக்கு உருவாக்கும் போதே சில எந்திரங்கள்லாம் அதிகமான தேய்மானங்களை உருவாக்கும் இல்லையா. அப்போது ஒரு லட்சிய பயனுறுதிறன் இருக்கக்கூடிய ஒரு உபகரணங்களை உருவாக்கும் போதோ சில எந்திரங்களை உருவாக்கும் போதோ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த புளோரோபடைட் தனிமத்தை போல ஒரு சங்கிலி வலை போன்ற ஒரு நானோ தொகுப்பு, நானோ வடிவமைப்பை உருவாக்குறாங்க. சரிங்களாப்பா. ஸோ அப்படி உருவாக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு லட்சிய எந்திரத்தை உருவாக்க முடியும். சரிங்களா. அப்புறம் ரொம்ப முக்கியமான அடுத்த ஒன்று தாமரை இலை மேற்பரப்பு. அந்த தாமரை இலை அப்படின்றதும் இயற்கையில் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு நானோ வடிவமைப்பை நம்மளுக்கு காட்டுதுப்பா. தாமரை இலை மேற்பரப்பை கொஞ்சம் தெளிவாக பார்க்கறதுக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, செம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதுக்கு பேரை தமிழில்
வரிக்கண்ணோட்ட எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு நல்லா தெளிவாக பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, அது மேலே சில முள்ளாக சில மேற்பரப்பு இருக்குது. அந்த மேற்பரப்பு என்ன செய்யும்னா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிடுது. தாமரை இலையை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, குளங்களில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் அது மேலே நீர் ஒட்டாது மட்டுமன்றி அது மேலே எந்த ஒரு தூசியோ அழுக்கோ எதுவுமே படாது. ஸோ அது வச்சு நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த நானோ துகள்கள் மாதிரி இதே அதில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு மாதிரியே இவங்களும் சில ஆய்வகத்தில் சில பொருட்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, தன்னைத்தானாவே சுத்திப்படுத்திக்கிறாவும் அது மேலே எந்த அழுக்குகளும் படாது. அப்படி உருவாக்கக்கூடிய நானோ வண்ணப்பூச்சி, அதாவது நானோ பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நானோ வண்ணப்பூச்சி. இந்த நானோ வண்ணப்பூச்சி அப்படின்றது தூசு கரை எதுவுமே படாது, இது மேலே படாது. சரிங்களா? அதேமாரி நீர் இது மேலே ஒட்டாது. நீர் ஒட்டாது அப்படின்றதுனால அது மேலே என்ன செய்யாதுன்னா அந்த வண்ணம் பிரியாமல் வண்ணம் அப்படியே இருக்கும். ஸோ இதே தான் என்ன செய்கிறாங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அடிப்பறம், அதோடைய மோட்டார்கள், இதில் ஃபுல்லாத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த நானோ வண்ணப்பூச்சியை நம்மளுக்கு கொடுக்கும்போது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த மேற்பரப்புகள் ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அரிக்காமல் துருப்பிடிக்காமல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப காலத்துக்கு என்ன செய்யும், நீடித்து உழைக்க முடியும். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இயற்கையிலேருந்து. குறிப்பாக நம்ம இந்த பார்த்த 5 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 இயற்கையிலிருந்து நாம் எடுத்துக்கிட்டக்கூடிய இந்த நானோ தொழில்நுட்பம் அப்படின்றது இன்னும் நிறையா இடங்களில், நிறையா இயற்கையிலேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நிறையா இடங்களில் பயன்படுத்துகிறோம். இந்த உடையாத பொருட்கள்லேயே என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஃப்ளோரோபடைட் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். உடையாத கண்ணாடிகளில் பயன்படுத்துகிறோம். சரிங்களாப்பா? இதேமாரி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதை தனியாக ஒரு 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற உதாரணத்தை மட்டும் கேட்பாங்க. சரிங்களா? உதாரணத்தை மட்டும் கேட்டாங்கன்னா எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை மட்டும் ஒரு தொகுப்பாக நம்ம கொடுத்தா போதும்.